இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணாலே அது ரொம்ப பெருசா காட்டிக்கிறாங்க. அப்படிதான் இந்த உலகமே இருக்கு. ஆனா எனக்கு இவ எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிட்டு, ஆனா அவன் தான் பண்ணனு என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கான். மடப்பையன் என்கிட்ட சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன், சரியான லூசு பையனா இருக்கான். ஏய் நந்தினி, ஏய் நந்தினி, இல்ல நந்தினி. ஆத்தாடி, என்ன முறைக்கிற? முறைச்சே என்ன எரிச்சிருவ போல இருக்கே. இந்த முறைப்புக்கு பயந்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். அது நான் ஒன்னும் உன்னை முறைக்கல, உன்னை சாதாரணமா தான் பாக்குறேன். நீ சாதாரணமா பாக்குறதே எனக்கு முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் இல்ல, சாரி. ஏய் சாரியா? எதுக்கு சாரி? இல்ல, நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், அது எனக்கே தெரியும். எங்க அம்மா என்ன திட்டின கோவத்துல நான் ரொம்ப அவசரப்பட்டு உன்னை தேவையில்லாம திட்டேன். நீ எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சிருக்க, அதனாலதான் எனக்கு ஆபத்து வரப்போலாம் என்னை காப்பாத்திருக்க. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம நீ நான் அடையிறதுக்காக தான், என் வேலையை கெடுக்கிறதுக்காக தான் என் கூடவே இருக்கேன்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சது. ஒரு பக்கம் நீதான் என்னை காப்பாத்துனேன்னு தெரியாம உன்னை சாமின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தேவையே இல்லாம உன்னை திட்டிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் இப்போ நினைச்சு பாக்குறப்போ எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. ஐம் சோ சாரி. திரும்ப திரும்ப எதுக்கு சாரி சொல்லிட்டே இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் நீ ஒன்னும் பெருசா தப்பு பண்ணல. உனக்கு என் மேல கோபம், அதுக்கு காரணம் நான் பண்ண விஷயம். அதனால நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு என் அப்பா அம்மா குடும்பம் எப்படி முக்கியமோ அப்படிதான் நீயும். உனக்கு ஒண்ணுனா நான் எப்பவுமே வந்து நிற்பேன். எந்த காலத்திலையும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். முதல்ல சாரி, இப்ப தேங்க்ஸா? இந்த ரெண்டுமே எனக்கு எப்பவும் சொல்ல தேவையே இல்லை. சரி வா, வீட்டுக்கு போலாம். நந்தினி, இந்த நேரத்தில் தனியா வர போற, என் கூட வண்டியில வா. காலையில வந்து வண்டி எடுத்துக்கலாம்.